நம்ம சின்ன வயசுல இருந்து டிவியில மோட்டு பட்லுவோட புர்புரி நகர் கிராமத்தை பார்த்துட்டே இருக்கோம்ல. இன்னைக்கு அந்த புர்புரி நகரை நம்மளோட மினி சிட்டில செய்ய போறோம். முதல்ல இந்த இடத்தை சுத்தப்படுத்த ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கதான் நாம மோட்டு பட்லுவோட புர்புரி நகர் கிராமத்தை உருவாக்க போறோம். குப்பை எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ மண்வெட்டிய வச்சு இங்க இருக்கிற புல்லையும் வெட்ட ஆரம்பிக்கிறோம். நீங்க டிவியில புர்புரி நகரை எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரியே தான் நாமளும் உருவாக்க போறோம். இது பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதற்கப்புறம் நாம இங்க தண்ணி தெளிக்க ஆரம்பிக்கிறோம். தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் மண்ணை நல்லா இறுகி அமர்றதுக்காக இந்த மாதிரி நல்லா இடிச்சு மட்டப்படுத்துறோம். இப்போ புர்புரி நகரோட மெயின் கேட் முக்கிய வாசல் செய்யறதுக்காக குழி தோண்ட ஆரம்பிக்கிறோம். இதே மாதிரி அதுக்கு பக்கத்துலயும் இன்னொரு குழி தோண்டுறோம். அதுக்கப்புறம் கம்பியை வச்சு பில்லருக்காக இந்த மாதிரி 2 கூண்டுகளை செஞ்சு தயார் பண்ணி வச்சிருக்கோம். இந்த 2 கூண்டுகளையும் அந்த 2 குழிகளிலேயும் நிக்க வச்சு சிமெண்ட் போட்டு நல்லா ஜாம் பண்ணிடுறோம். இதற்கப்புறம் 2 ஃபார்மாக்களை அச்சுகளை எடுத்து அந்த 2 கம்பி கூண்டுகளுக்கு மேலேயும் இந்த மாதிரி செட் செய்து சிமெண்ட் ஊற்றி நிரப்ப ஆரம்பிக்கிறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல மோட்டு பட்லு சீரியல் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும், இல்ல இப்போ யாருக்கெல்லாம் பிடிக்கும்ங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த புர்புரி நகர் கிராமம் முழுசா உருவாகிறத பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோ பாருங்க, 2 பில்லரையும் நாம சூப்பரா செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் புர்புரி நகரோட இந்த மெயின் கேட்டை முழுசா செஞ்சு உங்களுக்கு காட்டுகிறோம். முதல்ல பில்லர்ஸ் நல்லா உறுதியா செட் ஆனதுக்கு அப்புறம் அதோட அச்சுகளை கழற்றி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் மேற்கூரையானது சரியாக கட்டப்பட செங்கற்களை வைத்து சப்போர்ட் கொடுக்கிறோம். சப்போர்ட் செஞ்சதுக்கு அப்புறம் மேற்கூரை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா அதுல கம்பியாலான வலையை வைக்கிறோம். அப்புறம் கலவை பூசி மேற்கூரையை உருவாக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் நண்பர்களே, மேல்கூரை கட்டிய பிறகு சாலை அமைப்பதற்கான வழிகளை வெள்ளை சுண்ணம்பால் குறிக்கிறோம். இதனால் சாலை அமைப்பது எளிதாக இருக்கும். அதன் பிறகு மண் தூசி படியாமல் இருக்க இதில் தண்ணீர் தெளிக்க ஆரம்பிக்கிறோம். பின்னர் புர்புரி நகரின் சாலைகளை அமைக்க இதில் கலவை அதாவது சிமெண்டை இடுகிறோம். ஆம் நண்பர்களே, புர்புரி நகர் முழுவதுமாக தயாராவதை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களை கண்டிப்பாக பின்தொடருங்கள். இதோ பாருங்கள், புர்புரி நகரின் சாலைகளை அமைத்து முடித்து விட்டோம். அடுத்த வீடியோவில் இதில் வண்ணம் பூசி புர்புரி நகரின் சிறிய சிறிய வீடுகளை உங்களுக்கு காட்ட உள்ளோம். முதல்ல மெயின் கேட்டின் அச்சுகளை கழற்றி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் சாலைகளில் இருக்கும் தூசியை சுத்தம் பண்றோம். அப்புறம் ரோட்ல கருப்பு வண்ணம் பூச ஆரம்பிக்கிறோம். அப்போதான் அது நிஜ சாலை போல தோன்றும். நண்பர்களே, நாளையில இருந்து சின்ன புர்புரி நகர்ல சின்ன சின்ன வீடுகளை கட்ட ஆரம்பிக்க போறோம். அப்போ முதல்ல யாருக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க? மோட்டு பட்லுக்கா, இல்ல டாக்டர் ஜட்காவுக்கா, இல்ல சிங்கம் சாருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதோ பாருங்க, கருப்பு வண்ணம் பூசி முடிச்சிட்டோம். இப்போ வெள்ளை வண்ணம் வச்சு கோடுகள் போட ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோவை ரொம்ப நேரம் கேட்டு ரொம்பவே மெனக்கெட்டு வண்ணம் பூசி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட மினி புர்புரி நகர் சாலைகள் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. முதல்ல நம்ம மெயின் கேட்டுக்கு மேல கலவையை பூசி செங்கற்களை இந்த மாதிரி அடுக்க ஆரம்பிக்கிறோம். இதை பார்க்க அப்படியே புர்புரி நகரோட மெயின் கேட் மாதிரியே கொண்டு வரோம். அதுக்கப்புறம் இதுல பூச்சு வேலையையும் செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போதான் நம்ம கேட் அப்படியே நிஜ புர்புரி நகர் மெயின் கேட் மாதிரி இருக்கும். இப்போ நீங்களே பாருங்க, பூச்சு வேலை முடிஞ்சதும் நம்ம கேட் அப்படியே புர்புரி நகர் மெயின் கேட் மாதிரியே மாறிடுச்சு. அப்புறம் நண்பர்களே, போன வீடியோல நம்ம மினி புர்புரி நகர்ல முதல்ல யாருக்கு வீடு கட்டணும்னு உங்ககிட்ட கேட்டிருந்தோம். அதுக்கு நீங்க எல்லாரும் டீ கடைக்காரரோட கடையை முதல்ல செய்யுங்கன்னு நிறைய கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதனால இன்னைக்கு இந்த இடத்துல டீ கடையை உருவாக்க போறோம். முதல்ல இந்த இடத்த நல்லா சுத்தம் செஞ்சு தண்ணி தெளிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இதுல கலவையை போட்டு டீ கடைக்கான அஸ்திவாரத்தை அமைக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்த வீடியோல இந்த டீ கடையை முழுமையா செஞ்சு உங்களுக்கு காட்டுறோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் குட் பை. அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீட்டை அமைப்பதற்காக முதலில் நாம் வெள்ளை சுண்ணாம்பின் உதவியால் குறியிட்டு இதில் ஜல்லிக்கற்களை பரப்புகிறோம். மேலும் ஜல்லிக்கற்களை நாம் நன்றாக பரப்ப தொடங்குகிறோம். பின்னர் இதில் நாம் சிறிதளவு தண்ணீரை தெளித்து இதை நன்றாக தட்டி மட்டப்படுத்த தொடங்குகிறோம். இதன் வெளிப்பக்கத்தில் நாம் செங்கற்களை இந்த முறையில் அடுக்கி இதன் சுற்றடைப்பை அமைக்க தொடங்குகிறோம். இதனால் கலவை வெளியேறாமல் இருக்கும். பின்னர் இதில் நாம் கலவை அதாவது சிமெண்டை கொட்டி மோட்டு பட்லுவின் வீட்டின் அடித்தளத்தை அமைக்க தொடங்குகிறோம். ஆமாம் காய்ஸ், இந்த புர்புரி நகரம் முழுமையாக உருவாவதை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களை நிச்சயம் ஃபாலோ செய்து விடுங்கள். காய்ஸ், அடித்தளத்தை அமைத்த பிறகு இப்போது நாம் செங்கற்களின் உதவியால் மோட்டு பட்லுவின் வீட்டின் சுவர்களை எழுப்ப தொடங்குகிறோம். மோட்டு பட்லுவின் வீட்டை நாம் ஒற்றை அடுக்காக அமைக்கலாமா அல்லது இரட்டை அடுக்காக அமைக்கலாமா என்பதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செய்து நிச்சயம் சொல்லிவிடுங்கள். இதோ பாருங்கள், மிகுந்த உழைப்பிற்கும் நேரத்திற்கும் பிறகு நாம் மோட்டு பட்லுவின் வீட்டின் சுவர்களை எழுப்பும் வேலையை முழுமையாக முடித்துவிட்டோம். அடுத்த வீடியோவில் நாம் உங்களுக்கு இதன் 4 பக்கங்களிலும் பூச்சு வேலை செய்வதையும் இதன் மேல் தண்ணீர் தெளித்து இதன் 4 பக்கங்களிலும் கலவையை பரப்ப தொடங்குகிறோம். கலவையை பரப்பிய பிறகு நாம் இதன் மேல் டைல்ஸ் இந்த முறையில் அடுக்கி இதன் மேல் கலவையை போட்டு இதன் மேற்கூரையை அமைக்க தொடங்குகிறோம். ஆமாம் காய்ஸ், நீங்கள் நம்முடைய வீடியோவை எந்த இடத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு கமெண்ட் செய்து நிச்சயம் சொல்லிவிடுங்கள். அப்போதுதான் நம்முடைய வீடியோ எங்கெங்கெல்லாம் சென்றடைகிறது என்பதை நாங்களும் தெரிந்து கொள்ள முடியும். இதோ பாருங்கள், மேற்கூரையை அமைத்த பிறகு இப்போது நாம் செங்கற்களின் உதவியால் 2வது அடுக்கின் சுவர்களை எழுப்ப தொடங்குகிறோம். காய்ஸ், மிகுந்த உழைப்பிற்கும் நேரத்திற்கும் பிறகு நீங்கள் பார்க்க முடியும், நாம் இதன் 2வது அடுக்கின் சுவர்களை எழுப்பும் வேலையையும் முழுமையாக முடித்துவிட்டோம்.
இப்போது நாம் நம்முடைய மினி புர்புரி நகரத்தின் முதன்மை நுழைவாயிலில் மெயின் கேட் பட்டி வேலை செய்ய தொடங்குகிறோம். இதனால் நம்முடைய புர்புரி நகரத்தின் முதன்மை நுழைவாயில் பார்ப்பதற்கு இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். அடுத்த வீடியோவில் நாம் உங்களுக்கு இந்த முதன்மை நுழைவாயிலில் வண்ணம் தீட்டுவதையும் மோட்டு பத்லுவின் வீட்டின் மேற்கூரையை அமைப்பதையும் காண்பிப்போம். எனவே இதுவரை எங்களை ஃபாலோ செய்யாதவர்கள் சீக்கிரமாக எங்களை ஃபாலோ செய்தில் PVC ஷீட்டிலிருந்து சில துண்டுகளை வெட்டி எடுத்துக்கொண்டோம். இந்த துண்டுகள் அனைத்தையும் ஒன்றாக ஒட்டி ஒரு கடையின் வடிவத்தை உருவாக்கத் தொடங்குகிறோம். இதோ பாருங்கள், எல்லா துண்டுகளையும் ஒட்டி கடையை தயார் செய்துவிட்டோம். இப்போது இந்த கடையை அதனிடத்தில் பொருத்திவிட்டு இதன் முன்பக்கத்தில் 2 சிறிய ஸ்டூல்களை வைப்போம். அப்போதுதான் நமது மோட்டுவும் பட்லுவும் இங்கே அமர்ந்து நிம்மதியாக சமோசா சாப்பிட முடியும். இப்போது நண்பர்களே, இந்த கடைக்கு வண்ணம் தீட்டத் தொடங்குகிறோம். இதனால் நமது கடை பார்ப்பதற்கு இன்னும் அழகாக இருக்கும். இதேபோல் இதன் 4 பக்கங்களிலும் வண்ணத்தை நன்றாக அடித்து விடுவோம். இதோ பாருங்கள், வண்ணம் தீட்டிய பிறகு நமது கடை எவ்வளவு அருமையாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் இந்த கடையின் மேல் அதன் பெயரை எழுதுவோம். இப்போது சகோதரர்களே, மோட்டு பட்லுவின் வீட்டின் முன்புறம் 4 தூண்களை நிறுத்தி 2வது தளத்தின் கூரையை அமைக்கத் தொடங்குகிறோம். அடுத்த வீடியோவில் மோட்டு பட்லுவின் வீட்டிற்கு பூச்சு வேலை பிளாஸ்டரிங் செய்து வண்ணம் தீட்டி காண்பிப்போம். அதன் பிறகு நமது மோட்டு பட்லுவின் வீடு பார்ப்பதற்கு மிகவும் பிரமாதமாக இருக்கும்.